என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலில் தழுவிய தென்றல் நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அனல்வேந்தனின் வீட்டிற்குள் வந்த வேதவல்லி வீடு முழுவதும் ஒரு சுற்றி விட்டாள். ஒரு அறையை தவிர மற்ற அறைகள் எல்லாம் திறந்துதான் இருக்கிறது. அனல்வேந்தனின் புகைப்படம் இருக்கும் ஒரு அறையும் திறந்திருக்கிறது. அது அனல்வேந்தனின் அறை என்று அவளுக்கு புரிந்தது. அப்படி என்றால் இந்த அறை இது யாருடையது? இதை ஏன் பூட்டி வைத்திருக்கிறார்கள்? அதை அறியும் ஆவலில் சாவித்துளை வழியாக அறைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். ஓவியம் வரையும் ஒரு பலகையும் அதில் வரைந்து வைத்திருக்கும் ஒரு ஓவியத்தையும் காண முடிகிறது. ஆனால் அது என்ன ஓவியம் என்று சரியாக தெரியவில்லை. அது ஒரு மெல்லிய துளியால் மூடப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியம் இதை யார் வரைஞ்சிருப்பா? வேந்தனா? அப்படி என்ன வரைஞ்சு வச்சிருக்காரு? கதவு பூட்டி இருக்கே, எப்படி திறக்கிறது? யோசித்தவள் தன் கொண்டை ஊசியை உருவி கதவை திறக்க முயன்றாள். இதற்கிடையில் வீடு வந்து சேர்ந்த அனல்வேந்தன் தன்னிடம் இருந்த மற்றொரு சாவியை வைத்து வீட்டை திறக்க முயல அது தானாக திறந்து கொண்டது. வீட்டை பூட்ட மறந்து போயிட்டாரோ என்று நினைத்தவன் வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்த போது பூட்டப்பட்டிருக்கும் அறை கதவை கொண்டை ஊசியால் திறக்க முயன்று கொண்டிருக்கும் வேதவல்லியை கண்டு அப்படியே நின்றான். அவள் தன் கொண்டை ஊசியை அங்கும் இங்கும் வைத்து அசைப்பதை அவன் வேடிக்கை பார்த்தபடி நிற்க அவள் கதவை திறந்தே விட்டாள். அதை கண்டு திடுக்கிட்டவன், பொண்ணுங்க ஹேர்பின்னுக்கு இவ்வளவு சக்தியா? முணுமுணுத்தான். வேதவல்லி அறைக்குள் நுழைந்ததும் சத்தம் இல்லாமல் மெல்ல அடி எடுத்து உள்ளே வந்தான். அறைக்குள் நுழைந்த வேதவல்லி வரைந்து மூடி வைக்கப்பட்டிருக்கும் ஓவியத்தை தான் முதலில் திறந்தாள். அவளது ஓவியம். ஆம், அவளது பிறந்த நாள் அன்று அவள் எப்படி இருந்தாளோ அதை அப்படியே தீட்டி வைத்திருக்கிறான். அறைக்குள் ஒரு மேஜையும் அதன் மீது சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் சில ஓவிய சுருள்களையும் கண்டு அதன் அருகில் வந்தவள் அதில் ஒரு சுருளை எடுத்து விரித்தாள். அவள் முகம் குப்பென்று வேர்த்த அதே நொடி குங்குமமாக சிவந்து போனது. வேதவல்லியை கட்டி அணைத்து நிற்கும் வேந்தன். அவன் கரம் அவள் இடையை சுற்றி இருக்கிறது. அவன் இதழ்கள் அவள் உதட்டிலும் பதிந்திருக்கிறது. அவளோ மாறாப்பு கீழே சரிவதை கூட அறியாது சொக்கி நிற்கிறாள். அதை அப்படியே சுருட்டி வைத்துவிட்டு அடுத்த ஓவியத்தை கையில் எடுத்தாள். ஏனோ அவள் கரம் நடுங்கியது. இதுல என்னவா இருக்கும்? திறந்து பார்த்தவளுக்கு மீண்டும் நடுக்கம். அவள் சேலை மட்டும் உடுத்தி நதியில் ஒரு பாறை மீது அமர்ந்து தாமரை மலர் ஒன்றை சிறு செம்பு குடத்தில் ஏந்தி இருக்கும் ஒரு ஓவியம். அவள் உடல் அழகை அப்பட்டமாக தீட்டி வைத்திருக்கிறான். நடுங்கிய கரத்தோடு அந்த ஓவியத்தை அப்படியே சுருட்டி வைத்துவிட்டு அடுத்த ஓவியத்தை கையில் எடுத்தாள். இப்போது அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. அனைத்தையும் வாசலில் சாய்ந்து நின்று பார்த்து கொண்டிருந்தான் வேந்தன். அடுத்த ஓவியத்தை அவள் தயங்கிதான் பிரித்தாள். நதியில் இறங்கி நிற்கும் வேதவல்லி நனைந்து நிற்கிறாள். அவளது மார்பில் துஞ்சும் நீர்த்துளியை தன் இதழ்களால் ஸ்பரிசிக்க முயலும் வேந்தனும் அவள் இடையை சுற்றி வளைத்து நிற்கிறான். அவள் கரமும் அவனை இறுக்கமாக கட்டி அணைத்திருக்கிறது. சில நிமிடம் அந்த ஓவியத்தை இமைக்காமல் பார்த்தவளின் உள்ளூர கல்லூரவே செய்தது. சட்டென்று சமையல்காரர் நினைவு வர, இதற்கு மேல் இங்கு நின்றால் அவர் வந்து விடுவார், அவரிடம் சிக்கி விடுவோம் என்று நினைத்தவள் ஓவியத்தை சுருட்டி இருந்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்ப வாசலில் சாய்ந்து நிற்கும் வேந்தனை கண்டு அதிர்ந்தாள். ஆனாலும் அவள் கால்கள் மெல்ல முன்னோக்கி அடி எடுத்தன. அவனோ வாசலை முழுமையாக மறைத்து நிற்கிறான். அவன் அருகில் வந்தவள், வெளியே போணும் என்றாள். யார கேட்டுட்டு உள்ள வந்த? அவன் குரலை கடுமையாக்கி கேட்டான். யாரையும் கேட்டு வரல. அப்புறம் ஏன் வெளியே போக ஏன் அனுமதி கேக்குற? அனுமதி எல்லாம் கேட்கலங்க, நீங்க வழிமறிச்சு நின்னதால சொன்னேன், அவ்வளவுதான். அப்படியா? அப்ப நீ வெளியே போக என்னுடைய அனுமதி தேவையில்லையா? தேவையில்ல. இல்லையே, என்னுடைய அனுமதி இல்லாம உன்னால வெளியே போக முடியாதே. கோபமாக அவனை முறைத்தவள் அவனை தள்ளி விட்டு வெளியே செல்ல, பின்னிருந்து அவளை சுற்றி வளைத்த அவன் கரம் அவளை ஒரு இழு இழுக்க அவன் மார்பில் வந்து வீழ்ந்தாள். கோபமாக தலை திருப்பி அவனை பார்த்தவள், எப்பவும் என் கையில சிக்கிற கத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது வேந்தன் என்றாள். சிரித்தவன், அன்னைக்கு அது வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தது, அப்ப அது என்னைக்குமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். அவன் குறும்பாக கூற அவள் விடக்கென்று தலையை திருப்பிக் கொண்டாள். என்ன விட போறீங்களா இல்லையா? விட்டுடுறேன், ஆனா உன்கிட்ட பேசணுமே. என்ன பேசணும்? பொறுமையா பேசணும். எங்க சந்திக்கலாம், நீயே சொல்லு. அவளும் இப்படி ஒரு வாய்ப்புக்காக அல்லவா காத்திருக்கிறாள். தினமும் காலையில நான் கோயிலுக்கு போவேன், அங்க வாங்க பேசலாம்.
ஓகே என்றவன் அவளை விடுவிக்க அவள் நகர அதே வேகத்தில் அவள் கரத்தை பிடித்தவன் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்தான். அவன் விழிகள் ஆசையாய் அவள் இதழ்களை பார்த்தன. விடுங்க வேந்தன் என்று அவள் கோபமாக கூற அதை பொருட்படுத்தாமல் அவள் இதழில் அழுத்தி அவன் முத்தமிட்டான். அவன் மார்பில் கைப்பதித்து அவனை தள்ளிவிட முயன்றவளின் கரத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவன் அவள் இதழ்களை சுவைக்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் திமிர்த்து நின்றவள் மெல்ல அடங்கி போனாள். நீண்ட முத்தத்தின் பின் மனமில்லா மனமோடு அவளை விடுவித்தான். அப்போதும் அவள் விழிகள் தாமரை முட்டாக மூடி கிடக்கிறது. மெல்ல விழிகளை திறந்து அவனை பார்த்தவள், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு வேந்தன் என்று கூறிவிட்டு வேகமாக வாசலை நோக்கி நடந்தாள். எல்லா எல்லைகளையும் தாண்டின பிறகு இனி என்ன இருக்கு வேதா? குறும்பாக அவன் கேட்பது அவள் காதில் விழுந்தாலும் திரும்பி பார்க்காமல் நடந்தவளின் இதழ்களின் ஓரம் புன்னகை. காலை 9 மணி ஆன போது அனல்வேந்தன் தேயிலை தோட்டத்திற்கு புறப்பட்டான். அப்போது தயாநிதிக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க டாக்டர் என்றான். மிஸ்டர் அனல்வேந்தன், நான் உங்க ஃப்ரெண்ட பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லி இருந்தேன். அதுல குறிப்பா அவருடைய குணமும் நோயும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கா என்று கேட்டார். இருக்கு டாக்டர். இப்போ அவர் எவ்வளவு ஆபத்தானவர்னும் தெரிய வந்திருக்கு. அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும் போது ரொம்ப தற்செயலா நான் சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் கொடுத்த பதில பாருங்க. அவருடைய தொடர் சிகிச்சைக்கு எனக்கு உதவியா இருக்கும்னு தான் அவருக்கு தெரியாம இந்த வீடியோவை நான் நேத்துக்கு எடுத்தேன். அத உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த அனுஸ்ரீன்னு சொல்றது யாரு, கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவனும் அனுஸ்ரீ பற்றி தனக்கு தெரிந்த அனைத்தையும் மருத்துவரிடம் கூறினான். அந்த பொண்ணை ஒரு கூண்டு கிளியாக்கி தன் கூடவே வச்சுக்கணும், தன் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு உங்க ஃப்ரெண்டு. அந்த பொண்ணை இப்பவும் அடைய ஆசைப்பட்டு தான் தேடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகி இருந்தா கூட அவங்கள அடையிற அவருடைய மனநிலைக்கு எந்த மாற்றமும் வராது. அதனால அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அவர் கண்ணுல சிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை நீங்க யாராவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா கூட அந்த பொண்ணை அவர் கண்ணுல காட்டாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. புரியல டாக்டர்? நான் அனுப்புற வீடியோவை முதல்ல பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். எந்த வேலையா இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை இதுல அடங்குது. நீங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு குடுக்கறதா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருக்கீங்கன்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு. அதனாலதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புறேன். முதல்ல இத பாருங்க என்று கூறிய மருத்துவர் அழைப்பை துண்டித்தார். சில நொடிகளில் அவனது வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வந்து சேர்ந்தது. அதை எடுத்து பிளே செய்தான். அலட்சியமாக மருத்துவர் முன் அமர்ந்திருக்கும் தயாநிதியும் அமைதியாக அவன் எதிரில் அமர்ந்திருக்கும் மருத்துவரும் திரையில் தெரிகிறார்கள். தயாநிதிக்கு சில அறிவுரைகளை கூறிக்கொண்டிருக்கும் மருத்துவர், நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கலாமா என்று கேட்கிறார். கேளுங்க டாக்டர். அலட்சியமாக அவன் பதில் அளிக்கிறான். நீங்க தேவையில்லாம ஏன் தப்பான பொண்ணுங்களோட சகவாசம் வச்சுக்கிறீங்க? அது உங்களுக்கு ஆபத்தா கூட முடியலாம். அதை விட நீங்க ஏன் ஒரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? அதுதானே உங்களுக்கு நல்லது. இப்பவா டாக்டர்? இப்ப இல்ல, நீங்க நார்மல் ஆன பிறகு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சாரி டாக்டர், நான் நார்மல் ஆன பிறகோ இல்ல இப்பவோ நான் தேடிட்டு இருக்க என்னுடைய அனுஸ்ரீ தான் எனக்கு மனைவியா வரணும். ஓ, நீங்க காதலிக்கிறீங்களா? ஆமா டாக்டர், ஆனா நான் மட்டும்தான் காதலிக்கிறேன். அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? இல்ல டாக்டர், நான் காதலிச்சேன், அவ ஏமாத்திட்டா. என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டா டாக்டர். ஃப்ரெண்டா பாக்குறாளாம், இல்ல ஒரு அண்ணனா நினைக்கிறாளாம். நான் என்ன கேளையனா? காதல பூ சுத்திட்டு திரியறேனா? அப்படியே கோபம் விருன்னு தலைக்கேறிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் டாக்டர். ஒருத்தனை காதலிக்கிறதா சொன்னா அவன் யாரு என்னன்னு கேட்டுட்டு முதல்ல அவனை போட்டிருக்கணும். வேற வழி இல்லாம என் காலடியில வந்து விழுந்திருப்பா. புத்தி கெட்டு போய் நான் தான் அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்டேன். அவளை பிடிச்சு அடிச்சு வலுக்கட்டாயமா அவளை படுக்கையில தள்ளி அவளை அடைய முயற்சி பண்ணேன். அது அவளுக்கு என் மேல வெறுப்பையும் பயத்தையும் ஏற்படுத்திடுச்சு. சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டே ஓடிட்டா. என் கையில இருந்து தப்பிச்சுட்டா டாக்டர். கத்தியை எடுத்து என் வயிற்றுல சொருகிட்டு தப்பிச்சுட்டா. அதை கேட்டு வேந்தன் அதிர்ந்தான். இன்றளவும் தயாநிதியும் சரி, அவனது அப்பா அம்மா அண்ணனும் சரி இந்த விஷயத்தை அவனிடம் கூறவே இல்லை. இப்போதுதான் அவன் அறிகிறான். கத்தியை எடுத்து வயிற்றில் சொருகி விட்டு ஓடிவிட்டாள் என்று கூறிய போது ஏனென்று தெரியவில்லை, அவன் நினைவில் வேதா வந்து நின்றாள். அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனா என்ன டாக்டர்? அவளை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க என் ஃப்ரெண்டு வேந்தன் கிட்ட சொல்லி இருக்கேன்.
அவனும் சரின்னு சொல்லிட்டான். கண்டிப்பா அவன் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, எத்தனை வருஷமா நீங்க ஸ்ரீயை காதலிக்கிறீங்க? 8 வருஷமா காதலிக்கிறேன் டாக்டர். 8 வருஷமா? அவ என்னை விட்டு ஓடி போய் 6 வருஷம் ஆக போகுது. அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேற கல்யாணம் ஆகி இருக்குமே. கண்டிப்பா டாக்டர். அவ காதலிச்சவனையே கண்டிப்பா கல்யாணம் பண்ணி இருப்பா. ஆனாலும் நான் அவள் தேடிட்டு தான் இருக்கேன். தேடி கண்டுபிடிச்சு நல்லவன் மாதிரி அவகிட்ட நடிச்சு அவளை நம்ப வச்சு அவ புருஷனை என் கூட கூட்டிட்டு போய் சுக்கு நூறா வெட்டி ஆத்துலயோ குளத்துலயோ வீசிட்டு அவ கழுத்துல தொங்குற தாலிய அறுத்து வீசிட்டு தாலி கட்டி என்னுடைய வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுவேன். அதை கேட்டு வேந்தனுக்கு பேரதிர்ச்சி. அடப்பாவி என்றான். ஆனா இது எதுவும் என் ஃப்ரெண்டுக்கோ எங்க அப்பா அம்மாவுக்கோ தெரியாது, தெரியவும் கூடாது. தெரிஞ்சா ஸ்ரீயை தேடி கண்டுபிடிக்க அவங்க எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. தயா, நீங்க இப்படியெல்லாம் செஞ்சா போலீஸ் உங்களை கைது பண்ணி சிறையில அடைச்சிடும். கைது செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும் டாக்டர். உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற ஒரே ஒரு சர்டிபிகேட் மட்டும் போதும், நான் ஈஸியா வெளியே வந்துடுவேன். மருத்துவர் அதிர்ந்து போனார். அதற்கு மேல் அவர் எதுவும் கேட்கவில்லை. தயாநிதியின் பேச்சை கேட்டு சிலையாகிவிட்டான் வேந்தன். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.